இன்னைக்கு 20வது வருஷம் இந்த நாதஹாரம் காரியக்கிரமம் இங்கே சுவாமி திருநட்சத்திரம் நாளில் இங்கே நடந்தது. நம்ம தமிழ்நாடு மக்கள்கள் நிறைய பேர் இங்கே வந்து சுவாமி சந்நிதியில் சுவாமியுடைய கைங்கரியமாகி அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய சொந்த நாட்டிலேருந்து அவர் சொந்த ஜனங்கள் எல்லாம் பந்துகள் மாதிரி இங்கே வந்து உற்சவம் எல்லாம் நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. 20 வருஷமாக ரொம்ப விசேஷமாகி பிரமாதமாக இந்த காரியக்கிரமம் நடத்திட்டு இருக்காங்க. ராகவேந்திரர் சங்கீதம் பற்றி அவருக்கு ஏகப்பட்டமான ஒரு அபிமானம். மகா வைணிகர், மகா சங்கீத வித்வான். அப்படி ஏற்பட்டமான ராகவேந்திரனுடைய பிறந்த நாளுக்கு இந்த உற்சவம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு இந்த காரியக்கிரமத்தில் யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த காரியக்கிரமம் நடத்திருக்காரு எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லதாகணும்னு சுவாமி திருப்பாதத்தில் வேண்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன். சர்வே ஜனஹ சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து.
நா ஹிருதய யோகினோ மத் பக்தா எத்திர காயந்தி தத்த திஷ்டாமி நாரதான்றது சாட்சாத் நாராயணர் நாரதுக்கு சொன்ன ஒரு வாக்கியம். நாரதர் கேட்கிறார் வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணர்கிட்ட, பரமாத்மா உன்னை நான் எங்கெங்கேயோ தேடுறேன், நீ எங்கேப்பா இருக்கிறேன்டோ தேடுறப்போ நாராயணர் சொல்றார், பாருப்பா நான் எங்கேயும் இருக்க மாட்டேன், எங்கே பக்தாள் என்னை பற்றி பாடுன்னு இருப்பாளோ அங்கதான் நான் இருக்கேன்ட்டு சொல்லி அனுகிரகம் பண்றார். அந்த மாதிரி 2005 ராயர் பரம சங்கீத ரசிகர், சங்கீதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே மகா வித்வாம்சர், அவர் வைணிகர். அவளுக்கு ஒரு திருப்தியார மாதிரி அவளை பிறந்த ஊர் தமிழ்நாடுல இருந்து இங்கே எல்லா சங்கீத வித்வாம்சாலும் எல்லா பெரிய பெரிய மகா வித்வாம்சால இங்கே நாதஹாரம் என்ற ஒரு காரியக்கிரமத்தை நடத்துகிறார். இது நாதஹாரம் கைங்கரிய ட்ரஸ்ட் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கனாக்கா சொல்ல முடியாது. ஒரு வருஷம் ரத்தத்தை கொடுத்தா, இன்னொரு வருஷம் ஒரு பரமாத்மனுக்கு ஒரு என்னென்ன பாத்திரங்கள் எல்லாம் வள்ளி பாத்திரங்கள், இப்படி ஒரு வருஷமும் ஒன்னொரு டொனேஷன் பண்ணிருக்கா. இந்த மாதிரி அமோகமான ஒரு சேவையை பிரதி வருஷமாக 20ஆம் வருஷம், அடுத்த வருஷம் 20ஆம் வருஷம் போயிட்டு இருக்கோம். நிரந்தரமா நிர்விக்னமா இந்த காரியம் நடக்கிறது. இதெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளோட அனுகிரகம். எல்லா சேவார்த்திகளும் நிஷ்கலமான பக்தியை இங்க சங்கீத சேவை பண்றார். பஞ்சரத்ன கோஷ்டி காயனத்தை பண்றார். டி.கே. மூர்த்தி சார் மாதிரி மகா வித்வாம்சாலாம் வந்திருக்கா. எல்லா மகா வித்வாம்சாலும் இங்க கைங்கரியம் பண்ணிருக்கா. இந்த மாதிரி பிரதி வருஷமும் பகவானு கைங்கரியம் பண்ற பாக்கியம் எல்லா சங்கீதக்காரும் கொடுத்திருக்கிறதே ஒரு மகா பாக்கியம் என்று நம்மளும் நினைக்கிறோம். ராகவேந்திர சுவாமியோட டைஹார்ட் டிவோட்டி நான். அவர் நிறைய மிரக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு எங்கள் லைஃப்பில், எங்கள் ஃபேமிலிலேயும் எங்கள் லைஃப்லேயும். அதனால் அவர் வருஷம் ஒரு தரம் இந்த பர்த்டேக்கு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது எங்களோட பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம்.
அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலேருந்து நாதஹாரா டீம் வந்து இங்கே ஒரு நாதத்தால் ஒரு ஹாரம் சமர்ப்பித்து அவரை வந்து பிரார்த்தித்து அவரோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு போகிறாங்க. அந்த நாதஹாரா டீமோட நான் வர்றது வந்து இது ஒரு 6வது வருஷம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லணுன்னா, அவர் வந்து கருணா கடாட்சி. அவரோட கண்ணசைவு இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு காரியமும் நடக்காது. அவரை வேண்டின்னு தான் எல்லா விஷயமுமே எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு இது வரைக்கும். கமலாட்சி ஓம் எனும் நாதமே உன் காட்சி, அம்பா உன் காட்சி. காமாட்சி அம்பா கமலாட்சி ஓம் எனும் நாதமே உன் காட்சி, அம்பா உன் காட்சி. காமாட்சி அம்பா கமலாட்சி. நீக்குவது எந்த நேரம், எங்கள் குறை நீக்குவது எந்த நேரம். காமாட்சி அம்பா கமலாட்சி ஓம் எனும் நாதமே உன் காட்சி, அம்பா உன் காட்சி. காமாட்சி அம்பா கமலாட்சி. அம்பா உன் காட்சி. காமாட்சி அம்பா கமலாட்சி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய குரு வைபவ உற்சவத்தில் இன்று மந்த்ராலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. நாங்களெல்லாம் தமிழ்நாட்டில் காவிரி நதி கரை பகுதியை சேர்ந்தவர்கள். எங்கள்
தமிழ்நாட்டில்தான் மந்த்ராலய மகான் கும்பகோணம் அருகே புவனகிரியில் பிறந்து மேலும் கும்பகோணத்தில் படித்து தஞ்சாவூரில் சந்நியாசம் பெற்று மீண்டும் கும்பகோணத்திற்கு மடத்தை வெகு சிறப்பாக நடாத்தி அங்கிருந்து மந்த்ராலயம் புறப்பட்டு இங்கு வந்து பிருந்தாவனத்தில் ஆயினார். இந்த சமயத்தில் இந்த வைபவ உற்சவத்தில் எங்களுக்கெல்லாம் கலந்து கொள்வது தமிழ்நாட்டிலிருந்து மிகவும் பெருமையாக உள்ளது. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட பெயர் மாலா பாலசங்கர். நாதஹாரம் சேவா ட்ரஸ்ட் சார்பாக இன்றைக்கி மந்த்ராலயத்திலேருந்து உங்களுக்கு எல்லாரோடையும் பேசின்னு இருக்கேன். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் ராகவேந்திர மகா சுவாமிகளுடைய வர்தந்தி, அதாவது பிறந்த நாள். நாதஹாரம் சேவா ட்ரஸ்ட் மூலயமாக நாங்கள் வந்து ஒரு 250க்கு மேலாக ஒரு இசைக்கலைஞர்கள் இங்கே வந்து நாத சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு 2005 ஒரு சின்ன குழுவாக ஒரு 25 பேர் கொண்ட குழுவாக ஆரம்பித்து இன்றைக்கி விருட்சம் மாதிரி வளர்ந்து ஒரு 250 இசைக்கலைஞர்கள் வந்து ராகவேந்திர சுவாமிக்கு இசை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அர்ப்பணத்தையும் விட ராகவேந்திர சுவாமிக்கு மிகவும் பிடித்தது நாத சமர்ப்பணம். அதனால் இங்கே வாய்ப்பாட்டு கலைஞர்கள், வீண கலைஞர்கள், வயலின் கலைஞர்கள், மிருதங்க ஆர்டிஸ்ட்டு, மற்ற எல்லா பர்கஷன் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ராகவேந்திர சுவாமிக்கு இசை சமர்ப்பணம் செய்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இது ஒரு சுகானுபாவம். எல்லாரும் வந்து இங்கே இதில் கலந்து கொண்டு ராகவேந்திர சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இதே ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்த இந்த ராகவேந்திர சுவாமி ட்ரஸ்ட்டுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் எங்களுடைய பரிபூர்ண நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Smile.
என் பெயர் கலைமாமணி நெல்லை டி கண்ணன்னு பெயர். நான் இங்கே வந்து வர ஆரம்பிச்சதுலேருந்து என்ன நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னவோ நடக்கிறது. மனுஷனுக்கு ஒரு 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 வருஷத்துக்கு உண்டான தெம்பு வேணும்னா நான் இங்கே வந்துடுவேன். எனக்கு இங்கே வந்துட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு ஆண்டவனுடைய ஒரு எனக்கு பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி. இதை வந்து யாராவது விவரிக்க முடியுமா? அனுபவிச்சா தான் புரியும். குழந்தையோட மரணையும் அதே மாதிரி சுவாமியோட அனுகிரகத்தையும் வந்து அனுபவிச்சா தான் புரியும். அதனால எனக்கு இங்கே வர ஆரம்பிச்சதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய விதத்தில் முன்னேறிட்டு இருக்கேன். நான் ஒரு மிருதங்க வாசிக்கிறவராக இருந்தால் கூட எனக்கு மிருதங்க வாசிக்கிறதுக்கு எனக்கு எத்தனையோ விதமான இதில் எனக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. நானும் இங்கே இப்போவும் வந்தபோது அதான் வேண்டிட்டேன், சுவாமி இன்னும் எனக்கு வந்து நன்னா எனக்கு இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாரும் இந்த உலகம் வந்து நன்னா க்ஷேமமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. இனிமே ஒருத்தருக்கும் ஒரு வியாதியும் வரக்கூடாது. உலகத்தில் இனிமே யாருக்கும் எந்த விதமான ஹர்டலும் இல்லாமல் இன்னும் உலகம் நன்னா சுபிட்சமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ண முடியும். நீங்கள்லாம் பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவா? நீங்களாம் தான் அதுக்கு அத்தாரிட்டி. நாங்கள்லாம் எவ்வளவோ இருந்தால் கூட எங்களெல்லாம் இன்னும் இந்த எல்லா விதமான மக்களையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பெரிய தருணத்தில் நான் இன்னைக்கு வந்து சுவாமியை சுற்றிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பேசுகிறேன். அதில் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவாருங்கிறது சத்தியம். பண்ணுவார்.